ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி தேங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இது சவுத் சைடில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 காய்ந்த மிளகாய் எண்ணெயில் வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு பற்கள் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை முடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு நம்ம தேவையான அளவு உப்பு இதுவும் எடுத்துக்கலாம். சில இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக இருந்த உடனே ஜஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். அதாவது பூண்டு, சீரகம், தேங்காய், காய்ந்த மிளகாய் இதை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். நைஸாகவும் அரைச்சிக்கலாம். கொரன்னு பிடிக்கிறவங்க அப்படியே அரைச்சிக்கோங்க. நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனை நல்லா சூடு பண்ணுங்கள். பேன் நல்லா சூடான உடனே ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் இந்த ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். ஆயில் உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆயில் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் கடுகு போட போகிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறைய போடலாம், ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். அதை போட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை அது உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கலாம். சில பேர் இதை கொரன்னு அரைச்சி போடுவாங்க, அப்படியும் செய்யலாம். அதுவும் ரசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுறேன். அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் போயிடட்டும். அது போன உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் ஊற்றி விட போகிறோம். புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது ரசம். அதனால் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ரசத்தோட கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு. நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு அதில் போட்டுற போகிறேன். யூஸ்வலாக நம்ம ரசத்துக்கு இறக்கி வச்சுட்டு உப்பு போடுவோம். இந்த ரசத்துக்கு முதல்ல உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடணும். நம்ம மற்ற ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் நல்லா கொதித்து நல்லா ஒரு வாசனை வரும். பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரசத்தை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுவையான தேங்காய் ரசம் ரெடி. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கமன்னு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரசம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.